ஆண்டவரும் அருமைரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நமக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது, என் கண்ணீருக்கு முடிவில்லையா என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு கூட இருந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிற ஒரு வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கிவிடுவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நன்றாய் கவனித்தீர்களா? நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்னா, எல்லா முகங்களிலுமிருந்து வடிகிற கண்ணீரை அவர் துடைக்கிற தேவன். நம்ம அழும்பொழுது இந்த உலகம் சிரிக்கலாம், ஆனால் நம்ம அழும்பொழுது இந்த உலகம் பார்த்து நம்மளை நகைக்கலாம். இல்லை என்று சொன்னால் இது வேணும், இதற்கு மேலும் வேணும் என்று சொல்லலாம். ஆனால் நம்முடைய கஷ்டத்தில் பங்கெடுத்து கொள்கிறவர் என்றால் அது இந்த உலகத்தில் நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் நம்ம அழும்பொழுது நம்மளோடு கூட அழுவார், நம்ம மகிழும் பொழுது நம்மளோடு கூட என்ன செய்வார்? மகிழ்வார். லாசரு மரித்து போன செய்தியை சொல்லும் பொழுது மார்த்தாள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் அழும் பொழுது இயேசுவும் கண்ணீர் விட்டார் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? ஏனென்றால் அவர் மனதுருக்கத்தின் ஆண்டவர். ஏனென்றால் அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். உங்கள் கஷ்டம் என்னென்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏதோ ஒரு கஷ்டத்தை கூட போய் கொண்டிருக்கிறீங்கள் அல்லவா? உங்களுக்குள்ளேயே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும். சகோதரனே, சகோதரியே, நீ ஏன் அழுது கொண்டிருக்கிற? நீ ஏன் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற? நம்முடைய தேவன் தான் சொல்கிறார், உன் கண்ணீர் யாவையும் நான் துடைக்கிற தேவன் இருக்கிறேன். நீ ஏண்ட ஓடிவா, உன் கஷ்டத்தை ஏண்ட சொல்லு, உன் பாடுகளை ஏண்ட சொல்லு. நீ மனிதன்ட்ட போய் சொல்லாத, மனிதன்ட்ட போய் கண்ணீர் வடிக்காத, மனிதன்ட்ட போய் நின்றுக்கிட்டு இருக்காத. உன் கண்ணீரை நான் துடைக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அவர் நீக்கி விடுகிற தேவன். எது நிமித்தம் நீ நிந்திக்கப்பட்டிருக்கிறாயோ, எது நிமித்தம் நீ அவமதிக்கப்பட்டிருக்கிறாயோ, அன்னாளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தது, ஆனால் பெனினாளுக்கு கற்பத்தின் கனி இருந்தது. அந்த பெனினாள் அன்னாளை நிந்தித்து கொண்டே இருந்தாள். அந்த நிந்தையெல்லாம் அன்னாள் பெனினாள்கிட்ட போய் சண்டை போடலை, பெனினாள்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணலை. எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கண்ணீர் வடித்தாள், ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றிவிட்டாள். ஆனால் எந்த இடத்தில் அவமதிக்கப்பட்டாலோ, எந்த இடத்தில் கண்ணீர் வடித்தாலோ, அதே இடத்தில் ஆண்டவர் தம்முடைய மகனையே தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக, ஆசாரியனாக அந்த ஆலயத்தில் கர்த்தர் சாமுவேலை உயர்த்தி காட்டின தெய்வம். கர்த்தர் தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி நீக்கி விடுவார்னா, உன் கண்ணீரை ஆனந்த களிப்பா என் தேவன் மாற்ற முடியும். நீ எந்த இடத்துல கண்ணீர் வடிக்கிறையோ அதே இடத்தில் உன்னை மகிழ பண்ணுவார். நீ எந்த இடத்தில் நிந்திக்கப்பட்டாயோ அதே இடத்தில் உன் தலையை உயர்த்துவார். எந்த மனிதர்களுடனே அவமதித்தார்களோ, அவமதித்த மனிதர்களுக்கு முன்பாக, என் பிள்ளை நீ அவமதித்த, என் பிள்ளையை நீ நிந்தித்த, அந்த அவமதித்தவர்களுக்கு முன்பாகவே உன் கொம்பு உயர்த்தப்படுகிறதை என் ஆண்டவர் ஆவியில் காண்பிக்கிறார். எனவே இன்றைக்கு உன் கண்ணீருக்கு முடிவில்லையா? இந்த கண்ணீருக்கு முடிவில்லையா? இந்த பாடுகளுக்கு முடிவில்லையா? இதுதானே. இன்னைக்கு முடிவு உண்டு சகோதரனே, முடிவு உண்டு சகோதரியே. நீ கவலைப்படாத. இன்னைக்கு ஆண்டவர் உன் கண்ணீரை துடைச்சிருக்கிறார். நீ கண்ணீர் முடிவில்லையான்னு கேட்குற, அதுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்முடைய கண்ணீருக்கு, நம்முடைய வேதனைக்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுரையை கர்த்தர் எழுதி தான் உன் கண்ணீர் ஆனந்த கழிப்பை மாறும்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் எதெல்லாம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, வேதனையோடு இருக்கிறாங்களோ, எல்லாத்துக்கும் ஒரு முடிவுரையை கர்த்தர் வைத்ததுக்காக நன்றி. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.